பால்ல யாரு விஷத்தை கலந்துருப்பா? பார்வதி எங்க? அம்மா, வா சுந்தரம். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா சுந்தரம்? போயிட்டு வந்துட்டோம்மா. பார்வதி எங்க? அகிலா, பார்வதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. பார்வதி ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? ஏன், என்னாச்சு? பார்வதி மயக்கம் போட்டு விழுந்ததாவும் பெரிய தம்பியும் சின்ன தம்பியும் பார்வதிய கார்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறதாவும் பட்டம்மா சொல்லுச்சுமா. பார்வதிக்கு என்னாச்சுன்னு உங்ககிட்ட கேட்கலாம்னு தான் நான் வந்தேன். இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே சுந்தரம். பட்டம்மா, அம்மா, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லல? பட்டம்மா அப்பவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ பூஜையில இருந்ததால டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லல. நான் பூஜையில இருந்தா என்னங்க? எவ்வளவு முக்கியமான விஷயம், இது சொல்லாம இருக்கலாமா? அம்மா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவ எப்படி இருக்கா? கவலைப்படாத சுந்தரம், பார்வதிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. 3 நாளா எதுவுமே சாப்பிடாம இருந்ததுனால மயக்கம் வந்திருக்கும். ஹலோ அருண். ஹலோமா. பார்வதிக்கு என்ன ஆச்சு? இப்ப அவ எப்படி இருக்கா? மா, பார்வதி குடிச்ச பால்ல விஷம் கலந்திருந்ததா டாக்டர் சொல்றாங்கம்மா. அந்த பாலை குடிச்சதுனாலதான் அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. கன்ஃபார்மா? அப்ப போயிட்டாளா? பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? அம்மா, கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்ததுனால பார்வதிக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பார்வதி பத்திரமா இருக்கா, ஒன்னும் பயப்பட தேவையில்லம்மா. சரி, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். சரி, ஓகேம்மா. அருண் என்ன சொன்னா? பார்வதிக்கு எப்படி இருக்கா? பார்வதிக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைங்க, நல்லாதான் இருக்காள். ஆனா ஒரு விஷயம், பார்வதி 3 நாளா தவம் இருந்ததுனால மயங்கி விழல. விஷம் கலந்த பாலை குடிச்சதுனாலதான் மயங்கி விழுந்திருக்கா. என்ன அகிலா சொல்ற? பார்வதி குடிச்ச பால்ல விஷமா? அருண் கிட்ட டாக்டர் அப்படிதான் சொல்லிருக்காங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோமோ? பட்டம்மா கொண்டு வந்து கொடுத்த பால்ல கண்டிப்பா பட்டம்மா விஷம் கலந்திருக்க வாய்ப்பில்லை. வனஜா, உண்மையை சொல்லு, இது உன் வேலை தானே? அக்கா, அது 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 வந்து அது வந்துக்கா. ஏய், உன்னெல்லாம் அடிச்சா பத்தாது, கொல்லணும். இத்தனை நாளா பார்வதி மேல பழிய போட்டுட்டு இருந்த நீ இப்ப பார்வதி உயிரை எடுக்க துணிஞ்சிட்டியா? இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துல எனக்கு அடுத்தபடி இருக்கிறது நீ. உன் தகுதிய மறந்து, உன் அந்தஸ்த மறந்து இந்த வீட்டு வேலைக்காரி கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்கியே, உனக்கே இது கேவலமா இல்ல?
விஷம் கலந்த பாலை குடிச்ச பார்வதியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா அந்த பழி என் மேலதானே வந்து சேரும். என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் இந்த சுந்தரத்துக்கும் பார்வதிக்கும் இருக்கிற அக்கறையும் விசுவாசமும் ஏன் உனக்கு இல்லாம போச்சு? ஏன் அக்கா, எனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறையும் விசுவாசமும் இருக்கிறதுனாலதான் நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன். வனஜா, என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் தகுதிய மறந்து ஒரு வேலைக்காரி கூட போட்டிய போட்டு பிரச்சனை பண்ணதும் இல்லாம நீ பண்ண தப்ப நியாயப்படுத்த பாக்குறியா? நான் எதையும் நியாயப்படுத்தலக்கா. இந்த குடும்பத்தோட மானம், கௌரவம், அந்தஸ்து இதை எல்லாத்தையும் காப்பாத்தணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துலதான் நான் இந்த விஷயத்த செஞ்சேன். இத நீங்க தப்புன்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த தப்ப மறுபடியும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஒண்ணு அத்தை ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, இல்லனா பெரியத்த கூட இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. வனஜா, என்ன சொல்ற நீ? மாமா, இந்த வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமக எப்படி எல்லாம் இருக்கணும்னு அக்கா கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும்ல. அந்த கனவுல ஒரு பெரிய கல்ல போட்ட மாதிரி அந்த சமையல்காரி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் இப்படி செஞ்சேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன மன்னிச்சிருங்கக்கா. நீங்க என்ன எத்தனை முறை அடிச்சாலும் சரி, நான் இதை சொல்லாம இருக்க முடியாது. நான் ஒண்ணு அந்த வேலைக்காரி கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு அவளுக்கு பால்ல விஷத்தை கலக்கலக்கா. அவ தவத்தை முடிச்சிட்டு வந்து எங்க ஆதியவே வரமா உங்ககிட்ட கேட்டுருவாளோங்கிற பயத்துலதான் அவளுக்கு விஷத்தை கலந்த. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்கக்கா. நானும் கொஞ்ச நாளா ஆதிய கவனிச்சுட்டு தான் வரேன். இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லக்கா. ஆதி பார்வதிய விரும்புறான். ஆதி மனசுல பார்வதி இருக்கா. அத்தை, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டீங்க. சூப்பர். வனஜா, யார பத்தி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஆதி ஏன் மகன். அவன் நான் கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டான். இந்த குடும்பத்தோட அந்தஸ்துக்கு, கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு நாளும் நடந்துக்க மாட்டான். எல்லாத்துக்கும் மேல என் விருப்பத்துக்கு மாறா ஒரு நாளும் நடந்துக்க மாட்டான். அப்படியாக்கா? இப்ப கூட பார்வதிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி போயிருக்கிறது யாரு? ஆதிதானே? யார் ஆதி? அம்மா தான் கால் பண்றாங்க. பார்வதியை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணு. அம்மா சொல்லுங்க. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா ஆதி. இல்ல அது என்னாச்சு ஆதி? இல்ல உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. பார்வதியை பத்தி எதுவும் விசாரிக்கலையா? இல்ல. சரி, நீ கிளம்பு. நானும் அருணும் பார்வதியை பாத்துக்கிறோம். நான் பார்வதி பார்த்துட்டு கிளம்புறேன். உமா எதுக்கு இப்ப போன் பண்றா? ஹலோ சின்னம்மா, நான் உமா பேசுறேன். சொல்லு.
பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு சின்ன மாமா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, இன்னும் மயக்கம் தெரியல. சரிங்க மாமா, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் சின்ன மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? பார்வதிய ஆதி மாமா லவ் பண்றாரா சின்ன மாமா? சின்ன மாமா லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லு. இல்ல, சின்னத்த பெரியத்த கிட்ட ஆதி மாமா பார்வதிய லவ் பண்றதா சொன்னாங்க. பெரியத்த உடனே ஆதி மாமாக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அத்தை சொன்ன மாதிரி ஆதி மாமா பார்வதிய லவ் பண்றாரா சின்ன மாமா? எனக்குன்னு தெரியும், நீ முதல்ல போனை வை. நீ ஒன்றும் கவலைப்படாத. பார்வதி கண்ணு முழிச்ச உடனே நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ப்ரோ ப்ரோ, அம்மா கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா? ஆமா, என்னன்னு தெரியல. உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. பார்வதியை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க விசாரிக்கல. அம்மா இது கோவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, அம்மா கோவத்துல தான் இருக்காங்க. சித்தி அம்மா கிட்ட நீயும் பார்வதியை லவ் பண்றதா போட்டு கொடுத்துட்டாங்க ப்ரோ. அத பத்தி விசாரிக்கத்தா உடனடியா போன் பண்ணி உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. உங்க சித்தி ஏன் இப்படி பண்றாங்க? இப்ப என்ன பண்றது? இந்த நேரத்துல சித்தி எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல ஷாம். ஆனா ஒண்ணு, லைஃப்லயே சித்தி பண்ண நல்ல விஷயம் இதுதான். என்ன சொல்ற அருண்? ப்ரோ, நீ பார்வதி லவ் பண்ற விஷயத்தை என்னைக்காவது அம்மா கிட்ட சொல்லிதானே ஆகணும். அப்படியே நம்ம சொல்லாம மறைச்சாலும் என்னைக்காவது அம்மாக்கு தெரியதானே போகுது. அது இந்த நாளா இருந்துட்டு போட்டுமே. என்ன ப்ரோ சொல்ற? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏற்கனவே என் மனசுல உள்ளது அம்மாக்கு தெரியப்படுத்ததான் நான் டைரியா எழுதினேன். ஆனா அப்ப நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. இப்பதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ அம்மா கிட்ட போய் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல போறேன். சூப்பர் ப்ரோ, நீ பார்வதி லவ் பண்ற விஷயத்த உடனடியா போய் நீ அம்மாட்ட சொல்லு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் ப்ரோ. ஆமா, அது எனக்கு கூட இப்ப எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவுன்னு தான் தோணுது. எதை பத்தி யோசிக்காத, தைரியமா மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லிடு. சரி, நீங்க பக்கத்துல இருந்து பார்வதியை பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். உனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீ நல்லாதான் இருக்க. ஆமா, உன் பேர் என்ன? பார்வதி. வெரி குட்மா. டாக்டர், இவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. இப்ப கூட நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இதுல இருக்கிற மருந்த ஒரு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணுங்க. வேற எதுவும் தேவையில்லை. ஓகே டாக்டர், தேங்க்யூ. கூட ஓகே. நான் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி. பார்வதி, என்ன? எந்திரிச்சு உட்கார்னு சொன்னேன். சரி, ஒரு நிமிஷம். கேர்ஃபுல் பார்வதி. இப்போ ஓகேவா? போதும் சின்னையா, போதும்.
இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னையோட முடிய போகுத நீ. என்ன திடீர்னு அண்ணின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? மயங்கி விழுந்து உங்களை கார்ல தூக்கி போட்டு வரும்போது தானே ப்ரோ உங்க மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு சொன்னாரு. ப்ரோ உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல? ப்ரோ மனசுக்குள்ள உங்க மேல இவ்வளவு காதல் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படியும் உங்களுக்கும் குருக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல. ப்ரோக்கும் உங்களுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ நீங்க எனக்கு அண்ணிதானே பார்வதி? என்ன யோசிக்கிறீங்க? அம்மா இதுக்கு எப்படி சம்மதிப்பாங்கன்னா, ப்ரோ உங்களை காதலிக்கிற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு பார்வதி. வனஜா சித்தி அம்மா கிட்ட எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. உடனே அம்மா ப்ரோக்கு கால் பண்ணி நீ உடனே சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்காங்க. ப்ரோ இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாரு. ஜஸ்ட் நவ் இப்பதான் கிளம்பி போயிருக்காரு. அன்னைக்கு டைரியில அம்மா கிட்ட சொல்ல முடியாத எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நேர்ல அம்மா கிட்ட சொல்ல போயிருக்காரு. நம்ம வீட்டுக்கு போகும்போது எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் எங்க வீட்டோட மூத்த மருமக நீங்க தான் அண்ணி. ஹலோ, சொல்லுங்க பிரேமா. ஹலோ 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 பிரேமா, நான் பேசுறது கேக்குதா? பிரேமா டவர் இல்ல, ஒரே நிமிஷம் இருங்க, நான் வெளியே வந்து பேசுறேன். சொல்லுங்க பிரேமா, இப்ப கேக்குதா? சொல்லுங்க பிரேமா, இப்ப கேக்குதா? நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ ஒரு நல்ல முடிவா சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நீ பதில் சொல்லனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை நான் எடுப்பேன். ஓகே, பை பிரேமா. அனி 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 எங்க போயிட்டாங்க? அனி அனி எங்க போனாங்க தெரியலையே. ஷாம், என்ன அருண்? பார்வதிய பெட்ல காணோம் ஷாம். பார்வதியை காணோமா? ஆமா ஷாம், பாரதி கிட்ட ப்ரோ உங்களை லவ் பண்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல போறதா சொல்லிட்டு கிளம்பினாரு பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சுன்னு வெளியே போய் பேசிட்டு உள்ள வந்து பாக்குறேன், பாரதி காணோம் ஷாம். எல்லா இடத்துலயும் தேனியா? எல்லா பக்கமே பாத்துட்டு எங்கேயுமே காணோம். சரி, கீழே போய் பாரு. நான் மருந்து சீட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. அம்மா, அந்த மருந்து சீட்டை கொடுங்க. மாத்திரை வேண்டாம். மாத்திரை வேண்டாமா? கொடுங்க. இந்தாங்க. பார்வதி, பார்வதி, பார்வதி. அருண், என்ன? ஷாம், பார்வதி இந்த ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரம் போய் அந்த காரை எடுத்து வா. சீக்கிரம் போ. பார்வதி, ஷாம், சீக்கிரம். ஷாம், இரு, நானும் வரேன்.
என் பையனை கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு கடவுள் பொம்மையை கொடுத்து உன் ஆசைய சொல்ல நினைச்ச நீ இனி உயிரோட இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கிடைக்கிற காரியத்தை